மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு தார பெரிய பாக்கியம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற பாக்கியம். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க. இன்றைக்கு எங்களுக்கு அது பாக்கியமாக விளங்குதில்லை. துனியாவுடைய ஏதாவது ஒரு வஸ்து கிடைச்சா நாங்கள் பாக்கியமாக நினைக்கிறோம். சிலவங்க சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் எங்களோட மவள் இப்போ நல்ல ஈக்கிற, எங்களோட மவன் இப்போ நல்ல ஈக்கிற அப்படின்னா மீனிங் என்ன? ஒரு வீடு வாங்கி வாகனம் வாங்கி ஒரு தொழிலோடு செஞ்சு கொண்டு அதுதான் எங்களோட நல்ல ஈக்கிறேன்டா மீனிங். ஆனால் மகளுடைய லைஃப்பில் தொழுவை இருக்காது. மகள் குரானை தொட்டு எவ்வளோ வருஷக்கணக்காகிக்கும். ஒரு ஆயாளர் சுபஹான் அல்லாஹ் சொல்லி எத்தனையோ மாதம் ஆகிக்கும். நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் துனியாவுடைய வஸ்துக்கள் இருந்தால் தான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஆயிரக்கணக்கான ஆயத்துகள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கு. அல்லாஹ் ஒரு மனிதனை கொடுக்கிற பாக்கியம் என்றால் தீன் தான். சோதரிகளே, தாய்மார்களே, உலகத்தில் முழு உலகம் கிடைச்சாலும் உலகத்தில் ஃபிரௌனை போல ஒரு ஆட்சியாளனுக்கு வரையலுமா? காரூனை போல ஒரு சல்லிக்காரனுக்கு வரையலுமா? அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சாபமிட்டிருக்கிறானே, அல்லாஹ் இழிவா பேசியிருக்கிறானே. இன்றைக்கு எனக்கும் அவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ற பாக்கியத்தை தந்து அது பாக்கியமா விளங்குதில்லை. ஒரு 2 ரக்காத் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தால் அது பாக்கியமாக விளங்குதில்லை. இதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, நாங்கள் காலில் போடுற ஒரு செருப்பு காணா போனா, காலில் போடுற செருப்பு நஜீஸ்ல போடுறோம். நாங்கள் ஜராலயம் இருக்கிறதுக்கு போடுற செருப்பு, இந்த செருப்பு காணா போனா வார வருத்தம் என்ற மேலுக்கு அல்லாட ஒரு கட்டளை மிஸ் ஆகினா வருவதில்லை. எங்களுக்கு இன்றைக்கு நேற்று குர்ஆனோத கிடைக்கல. எத்தனை பேருக்கு கவலை வந்துச்சு? வலமைய தொழுகிற லுஹா தொலை கிடைக்கல. எத்தனை பேருக்கு மனசு உடைஞ்சிச்சு? முன்பின் சுண்ணத்து நேற்று 5 நேரம் தொழுந்தேன் தான், ஆனால் 5 நேரம் தொழுகிற முன்பின் சுண்ணத்து சரியா தொலை கிடைக்கல. எத்தனை பேருக்கு வருத்தம் நீக்குமே இல்லை? சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நானும் நீங்களும் அதை பாக்கியமா நினைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துஆக்களை எல்லாம் எடுத்து பாருங்க. சந்தர்ப்பத்துக்கு ஓதின துஆ, தஹஜ்ஜத்தில் ஓதின துஆ, தொழுகையுள்ளுக்கு ஓதின துஆ, சலாம் கொடுத்துட்டு ஓதின துஆ, நல்ல நல்ல நேரங்கள்ல நாள்கள்ல ஓதின துஆ, எல்லா துஆவையும் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹிதாயத்தை தான் கேட்ட. நேரான வழியை காட்டிடியா அல்லாஹ், நரகத்துக்கு அனுப்பிடாதே அல்லாஹ், சுவர்க்கத்துக்கு அனுப்பிடியா அல்லாஹ், கபூர்ல பாதுகாப்பை தந்திரியா அல்லாஹ், சக்கராத்தை லேசாக்கிடியா அல்லாஹ், உன்னோட கோவத்தை விட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ், நாளை பொண்ணை பார்க்கிற பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கிறியா அல்லாஹ், கபரை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பாப்பா. நாங்க இப்ப ஏண்ட கபருக்கு துஆ கேட்டேன்? ஏண்ட கபருக்கு நான் எப்ப துஆ கேட்டேன்? டைம் எடுத்து நேரம் எடுத்து கண்ணீர் வடிச்சு ஏண்ட சக்கராத்தை லேசாக்கி தாயா அல்லாஹ்னு நாங்க எப்ப அழுந்தோம் அல்லாஹ் கிட்ட? என்ன சுவர்க்கத்துக்கு அனுப்பிடியா அல்லாஹ்னு எப்ப அழுந்தோம் அல்லாஹ் கிட்ட? மகள்டையோ மகன்டையோ கல்யாணம் வாரத்துக்கு வருஷக்கணக்குக்கு முன்னால முந்தி பதறோம், அதுக்கு ரெடி ஆகுறோம், அதுக்கு துஆ கேட்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு கவலை வருகிறது இல்லை? ஃபோனில் பேட்டரி லோ ஆகுது, ஃபோனில் சார்ஜ் முடியுது, இல்லாட்டி டேட்டா முடியுது, ஃபோனில் சல்லி முடியுதுன்றா அதெல்லாம் எங்களுக்கு பதட்டம் ஆகி ராவோட ராவா போயிட்டு போடுறோம், என்ன சரி செய்கிறோம். இந்த பதட்டம் எங்களுக்கு தீனில் வருகிறது இல்லையே சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார். கபூர் என்றே லேசா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு உங்களோட வீட்டில் உங்களோட வீட்டில் நைட்டுக்கு தனியாக தங்கி பாருங்களே, எவ்வளோ போர் அடிக்குது, எவ்வளோ பயமாயிக்கு, எவ்வளோ சோம்பேறித்தனமாயிக்கு, எவ்வளோ போர் அடிக்கும், எவ்வளோ உள்ள நடுங்கும். 2 நாளைக்கு வீட்டில் தனியாக இருந்து பாருங்களே, கியாமத்து வரைக்கும் அந்த 6 அடி குழியில இருட்டுல விஷப்பாம்புகளோட விஷப்பூச்சிகளோட பயங்கரமான அந்த கபூர்ல ஈக்கிறதுக்கு நான் நீங்களும் தைரியமா ஈக்கிறோம், பயமில்லாம ஈக்கிறோம், கவலை இல்லாம ஈக்கிறோம். சக்கராத் என்ற லேசா சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே.
கையில சின்ன ஒரு ஆபரேஷன், 2 தையல் தான், 2 தையலுக்கு ஆபரேஷன். எப்படி வவுறு பத்துது, எப்படி பயந்து உள்ளமெல்லாம் துடிக்குது. 2 ஆபரேஷன், 2 தையலுக்கு ஆபரேஷன். வார போராக்கள் எல்லாம் சொல்றோம், துவா கேளுங்கன்னு சொல்றோம், பயப்படுறோம். உசுர புடுங்குறன்றது ஆபரேஷன் மாதிரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல சொல்லி இருந்தாங்க, அலா இன்னலில் மௌத்தி லஸக்கராத், மௌத்துக்கு சக்கராத் வருத்தம் இருக்கப்பான்னு சொல்லி இருந்தாங்க. வருத்தம் தாங்க இயலாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருத்தம் தாங்க இயலாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்கராத்த வருத்தத்தை கண்டத்துக்கு பின்னால இந்த உலகத்துல வேற யாட சக்கராத்தை கண்டாலும் எனக்கு கவலை வராது. ஏன்னா அப்படி நபியில சக்கராத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் தாண்டதுக்கு இருக்கிற நானும் நீங்களும் மலக்குல் மௌத்த மீட் பண்றன்ற, ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறன்ற லேசா? உடம்பில் இருந்து உசுர புடுங்கி எடுக்கிறன்ற லேசா? சகோதரிகளே, தாய்மார்களே, அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, எனக்கு ஆசையா இருக்கு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க, இந்த மையத்து கபர்ல இருக்கிற மையத்துகள் கத்துற சத்தத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கேட்க வைக்கணும் என்று. ஒரு தலைவலியில, ஒரு வவுறு வலியில, இல்லாட்டி பாத்ரூம்ல போய்த்து முழுந்தா எப்படி கத்துறோம், பல்லு வலியில எவ்வளவு கத்திரிக்கிறோம், தலைவலியில் எவ்வளவு கத்திரிக்கிறோம். கபுரின்றே லேசா? சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கபூர்ல மையத்துகள் கத்துற சத்தத்தை உங்களுக்கும் கேட்கணும் என்று நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க ஆசைப்படுறேன் என்றாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். அப்படி கேட்பேன். மையத்துகள் கத்துற சத்தத்தை நீங்க கேட்டீங்கண்டா மையத்துகளை அடக்கம் செய்ய மாட்டீங்க. ஏன்? கேவலம் தானே. அவர் சக்கராத்திரிக்க போக்கலே பிள்ளைகிட்ட வசியத் செய்வார், வாப்பா அடக்கிடாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் நான் பாவி என்று, கபூர்ல வச்சா எனக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு நான் சோறா கத்துவேன், நான் கத்துறது வெளியே கேட்டா என்ன மானம் பெய்த்திடும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க அடக்க மாட்டீங்க மையத்துகளை, அந்த பயம் மட்டும் இல்லாட்டி நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டிருப்பேன், ஏண்ட உம்மத்துக்கு இந்த கபூர்ல கத்துற சத்தத்தை கேட்க வையா அல்லாஹ் என்று. லேசில்ல சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பேசுற எனக்கும் அல்லாஹ் விளக்கத்தை நசீபாக்கணும். இன்னைக்கு மையத்து வீட்டிலே மௌத்துடைய பயம் இல்லாத சமூகமாக நாங்க மாறிட்டோமே. எத்தனை மையத்தை பாத்திப்போம், குளிப்பாட்டிப்போம், கபன் செஞ்சிப்போம், கலந்து கொண்டிப்போம், உள்ளம் இலகுதில்லை, உள்ளத்துல மாற்றம் வருகுதில்லை. அடுத்த நிமிஷம் நாம் மௌத்தா போவேன் என்ற உணர்வு வருகுதில்லை. அந்த அளவுக்கு உள்ளமெல்லாம் துனியாவை பேசி 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 உள்ளமெல்லாம் கருப்பாகி போய்த்திருச்சு, உள்ளமெல்லாம் இருட்டாகி போய்த்திருச்சு. இதனால சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்த பெரிய பாக்கியம் இப்படிப்பட்ட நல்ல விடயங்களை கேட்கிற பாக்கியம். ஒரு பெரியார் சொல்றாரு, நீங்க மௌத்தானத்துக்கு பின்னால, நீங்க மௌத்தாயினத்துக்கு போறோம், உங்களை சுத்தி இருக்கிற ஆள் கழிக்கிறாங்களே, உங்களை எவ்வளோ அவசரமா மறப்பாங்கன்றத நீங்க விளங்கினீங்கண்டா இந்த உலகத்துல யாருக்காக வேண்டி உங்களோட லைஃபை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களோட லைஃபை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, வாழ்க்கையை வீணாக்க மாட்டீங்க. சரிதானே? இந்த உங்களோட எவ்வளவு நெருக்கமான முஹப்பத்தா நாக்கள் மௌத்தா பெய்து, நீங்க இன்றைக்கு அவங்களை எவ்வளவு நினைக்கிற? உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க. எங்களோட நெருக்கமா எங்களோட முஹப்பத்தா இருந்து எத்தனையோ பேர் மௌத்தா பெய்த்து அவங்கள நாங்க எவ்வளோ நினைக்கிற? இதே போலதான் நானும் நீங்களும் மௌத்தா பெய்து கபூர்ல வச்சதுக்கு போறோம், எங்களே நினைக்கிறதுக்கு ஆளிக்க மாட்டாங்க. கபூர்ல கத்துவோம், கதறுவோம், எங்களோட ஃபேமிலி எல்லாம் வேற விஷயத்துல பிஸி ஆயிப்பாங்க, எங்களை நினைவும் வராது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல வச்சு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அவரை வீட்டுல யாரும் சந்திக்க வரல, எவ்வளவு கவலை ஆகி. ஃபேமிலியில யாரும் சந்திக்க வரல, எவ்வளவு கவலை ஆகி.
இதை விட கவலை வரும் எங்களை கபூர்ல வச்சதுக்கு அப்புறம் எங்களோட ஃபேமிலி எங்களை மறந்தா, எங்களோட நெருக்கமான ஆட்கள் எங்களை மறந்தா கவலை வரும். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத். உங்களோட இன்பங்களை சந்தோஷங்களை உடைச்சி வீசக்கூடிய மௌத்த அதிகமா நினைங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்த நினைங்க, மௌத்த பத்தி பேசுங்க. அக்ஸிரு ذிக்ரன்ற அதிகமா ஞாபகம் ஊட்டுங்க, மௌத்த பத்தி பேசுங்க. வீட்டுல பிள்ளைகளோட பேசுங்க. இந்த நேரம் துனியா துனியா துனியான்னு பேசாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட சந்தோஷங்களை இல்லாமலாக்கக்கூடிய மௌத்த பத்தி அதிகமா ஞாபகம் ஊட்டுங்கன்றாங்க. நாங்க பேசணும் மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை தான் அதிகமா பேசுறே இல்லையே. சரி, மையத்தூட்ல சரி பேசுறோம் இல்லையே. இத பேச பேச கேட்க கேட்கத்தான் சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்பில பயம் வரும். இன்னைக்கு யூனிவர்சிட்டி வரைக்கும் எங்களோட பிள்ளைகள் பைத்திக்கு, நீங்க ஒரு நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பாருங்க. யூனிவர்சிட்டி வரைக்கும் எங்களோட பிள்ளைகள் பைத்திக்கு இன்னும் குர்ஆனை பார்த்தோத தெரியாது. உம்ம வாப்பமாட முயற்சியுடைய பிரதிபலன். யூனிவர்சிட்டி வரைக்கும் புள்ள பைத்திருக்கே, புள்ளைக்கு இன்னும் குர்ஆன் பார்த்தோத தெரியாது. எங்கட நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வலதும் சாலிஹுன் யதுஉ லஹ். நீங்க கபருக்கு போறதுக்கு முன்னால, நீங்க கபூர்ல போனா உங்களை நிம்மதியா துஆ கேட்டு கபூர்ல நிம்மதியா தூங்க வைக்கிற பிள்ளைகளை விட்டுட்டு போங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாங்க பிள்ளைகளை உருவாக்குற, நல்ல நாங்க வயசாலியாவி கட்டிலோட ஆவிட்டா எங்களுக்கு திங்கத்தார பிள்ளைகளை உருவாக்குறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, நல்லா கேளுங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய படிப்புகளை படிச்சிருக்கிறாங்க, குர்ஆனோத டைம் இல்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்ய தெரியாது, குர்ஆனோத தெரியாது. நாங்க கபூர்ல போய் எப்படி நிம்மதியா தூங்குற, இதுவரை நாங்க யோசிக்கிறோம் இல்லையே. என் புள்ள ஓ லெவல்ல ஏ லெவல்ல ஃபெயில் மார்க்ஸ் எடுத்தா வார கவலை, என் பிள்ளைக்கு தொழுகை இல்லாண்டா வருகுது இல்லையே, எங்களுக்கு என் பிள்ளைக்கு ஓத தெரியாண்டா வருகுது இல்லையே. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால இந்த வயசாளிகளை கொண்டு போய் போடுற விடமிக்கு தானே, அதுல முஸ்லிமாக்கள் கொண்டு போய் போடுற இல்ல, அந்நிய மக்களே இதை பெருசா பேசுவாங்க. இன்றைக்கு போய்த்து பாருங்க, அறவாசி முஸ்லிம்களும் கொண்டு போய் போட்டி. இங்க இல்லாம கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அல்லாட பயம் இல்ல. இன்றைக்கு உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு கஷ்டம் பாரமா ஆயிடுச்சு, பிள்ளைகள் கொண்டு போய் போட்டிக்கிறாங்க. எந்த பிள்ளை எனக்கு திங்க தரோணும் என்று நினைச்சு வளர்த்தோமோ, உலகத்தை கொடுத்தோமோ, அந்த பிள்ளையால் இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிக்கிறார். எத்தனை உம்மா வாப்பா புறக்கேடு கேளும் இந்த ஊர்ல. நான் கபூர்ல போனா என்னைய கபூர்ல நிம்மதியா தூங்க வைக்கிற பிள்ளைகளை உருவாக்கணுமேண்டு உணர்வுள்ள எத்தனை உம்மா வாப்பா புறக்கேடு கேளு சொல்லுங்க பாப்போம். ஏன் நாங்க கபரை இப்படி அடியோட மறந்துட்டோம்? ஏன் கபருடைய பயம் வருகிறதில்லை? உலகத்தில் ஒரு ஆளை தைரியமா கொண்டு வாங்க பாப்போம், மவுத் இல்லைன்னு வாதிடுறொத்தனை. நான் கபருக்கு போக மாட்டேன் வாதிட்டு ஒரு ஆளை கொண்டு வாங்க பாப்போம். சுபகு தொழுதுட்டு வாரன் ஒரு நாள், நிறைய வாலிபர்கள் சுபகோட, இன்னும் சுபகுக்கு வந்து சூரியன் உதிக்கிறதுக்கே 45 நிமிஷத்துக்கு மேல சுபகு தொழுதத்தோட கொஞ்சம் வாலிபர்கள் போறாங்க ரோட்ல, ஒரு 30-40 பேர் இருக்கும். நான் ஓடியே பின்னால போறேன். போன இந்த வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஊருண்டுலுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கு போனா ஓ லெவல் கிளாஸ், சுபக நேரத்தில். நல்லா கேளுங்க, ஓ லெவல் கிளாஸ். அப்ப அங்கே கேட்டுனுக்கு அங்கே லேடிஸுமே இருந்தீக்கி, பொம்பளை பிள்ளைகளுமே இருந்தீக்கி. மாஸ்டர் வந்து எனக்கு கூட்டாளி தான். நான் சேர்ட்ட கேட்டு கொஞ்சம் பிள்ளைகளோட பேசினேன். சுபகு தொழுதத்தோடையா நாங்கள் என்ன சீதேவிகள் இந்த கிளாஸுக்கு வந்து எவ்வளோ நேரம் கிளாஸ்? 2 hour கிளாஸ். சுபகு தொலை வந்த இந்த கிளாஸுக்கு வந்ததுல எத்தனை பேர் சுபகு தொழுந்தான்னு கேட்டேன். சகோதரிகளை நல்லா கேளுங்க, ஒரு புள்ள சுபகு தொழுது இல்ல, ஒரு புள்ள சுபகு தொழுது இல்ல. நான் கேட்டேன், உங்களோட உம்மா வாப்பா சரி சொல்லல? அப்பா இல்ல சொல்லல, உம்மா வாப்பான்னு சொல்லி இல்ல. கிளாஸ் எவ்வளவு நேரம்? 2 hour. வீட்டுல உங்களோட புள்ள 2 ரக்காத்தோல எவ்வளவு நேரம் போகும்? 5 நிமிஷம் போகும். 5 நிமிஷம் போகும். ஒரு புள்ள தொழுது இல்ல.
எங்கட சிந்தனைகள் எல்லாம் அப்படி மாறிடுச்சு. உம்மா சஹஜத்தோட எலும்பி டீயை ஊத்தி வாப்ப பேக்கரிக்கு போயிட்டு பனிசா வாங்கி கொடுத்து தாத்தா உடுப்பாயம் பண்ணி கொடுத்து எல்லாரும் சப்போர்ட் அந்த 2 hour கிளாஸுக்கு. வீட்டுல ஒரு புள்ளைக்கு யோசனை வந்து சுபக தொழுதுட்டு போமகான்னு சொல்றதுக்கு. இதனால தான் நான் தைரியமா எல்லா இடத்துலயும் சொல்றேன், வருஷம் வருஷம் மனநோயாளிகள் கூடிக்கொண்டு தான் போற. நீங்க உலகம் டெவலப் பண்ணி செல்ல வேணாம். இவ்வளவு படிச்ச சமூகம் இருந்தும் ஒவ்வொரு ஃபேமிலியும் கடன்ல தான் இருக்கிற. தற்கொலை சூசைட் கூடிக்கொண்டு தான் போகுது. குடும்ப பிரச்சனை டிவோர்ஸ் கூடிக்கொண்டு தான் போகுது. நோயாளிகள் கூடிக்கொண்டு தான் போற. அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டான், வமன் அறத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வங்கா. எங்கட உபதேசங்களை எங்கட அட்வைஸ்ல கணக்கெடுக்கலாட்டி நெருக்கடியான வாழ்க்கையை தான் உங்களுக்கு தருவோம். நீங்க நினைக்கவான நெருக்கடியான வாழ்க்கைண்ட ஊடு வாசம் இல்லாம பேமெண்ட்ல சாப்பாடு இல்லாம படுக்கிறதா நெருக்கடியான வாழ்க்கைண்டி. ஃபேமிலியா கடன், ஃபேமிலியா நோய், ஃபேமிலியா பிரச்சனை. இந்த உம்மாக்கு மவளை வீட்டுல தனியா விட்டுட்டு போவேல, போனா சூசைட் பண்ணி கொள்வா. நாங்க எவ்வளவு பேர் சொல்றத காதால கேட்டிக்கிறோம். மவளை விட்டுட்டு போ பயமா, என்ன செஞ்சு கொள்வான்னு தெரியாவா. ஏன் சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு விருந்தாளி வாராரு. விருந்தாளி 9 மனைமாட்ட வீட்டுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பினாங்க. என்ன சரி சாப்பாடு இருக்கான்னு பாருங்க. 9 மனைமாட்ட வீட்டுல ஒரு சொட்டு தண்ணியை தவிர ஒன்றும் இல்லை. ஆனா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க, எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தாங்க. வீட்டுக்கு மௌத்தை பத்தி, ஆகிரத்தை பத்தி, கபரை பத்தி தான் பேசப்பட்டுச்சு. இன்றைக்கு சிந்தனையெல்லாம் மாறிடுச்சு. என்ன சரி ஏண்ட புள்ள முஸ்லிமா வாழ்ந்தோ வாழலையோ, சொத்து சேர்த்தினா சரி, அக்கவுண்ட் நிறைய சல்லிய சேர்த்தினா சரி, இப்படி சிந்தனை உள்ள மக்களை நாங்க மாறிட்டோம். கபுர நினைங்க சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபுர நினைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்த நினைச்சா மண் அலையும் வரைக்கும் அழுவாங்க. சஹாபாக்கள் கபரடிக்கு போனா வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் அழாத அளவுக்கு அழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல வர ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்கன்னு? ஏன் அழுகிறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இவ்வளவு நேரம் தஜ்ஜாலை பத்தி பேசுறீங்க, யா ரசூலல்லாஹ், தஜ்ஜால் வந்துடுவானோ என்று பயத்தில் அழுகிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அரச வீட்டுக்கு தஜ்ஜாலை பத்தி பேசின, அதை கேட்டு பொண்டாட்டி அழுந்த. இன்றைக்கு உம்மத்தான் சொல்ற, மகன் நீங்க இப்பத்தானே ஆபீஸ்ல இருந்து வந்த, உங்களுக்கு டயர்ட் ஆகி மூட்ல தொழுங்க, பள்ளிக்கு போ தேவல்ல. உம்மா சொல்லி கொடுக்குற, வீட்டுல தொழுங்க, இப்பத்தானே ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த எங்கட தெஹிவலையில் எத்தனை பேர் இஸ்லாத்துட்டு வைத்திருக்கிறாங்க. சின்ன சின்ன துனியாட லாபத்துக்கு, சின்ன சின்ன துனியாட லாபத்துக்கு. நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸோட சொல்றேன், கேளுங்க. முஸ்னத் அஹ்மதுல வருகுது, தஜ்ஜால் வருவான் தானே. தஜ்ஜால் வந்தா முஃமின்கள் என்ன செய்வாங்கடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின்கள் என்ன செய்வாங்கடா, தஜ்ஜால பார்க்க போறதுக்கு முன்னால ஊட்டுலுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிற பெண்களை ஒரு கௌரால கட்டுவார். உம்மவ, தாத்தவ, தங்கச்ச, பொண்டாட்டிய, மகளை, சாட்சிய, பெரியம்மவ ஒரு கௌரால கட்டுவார். ஏன் கட்டுவாரு? அந்த முஃமினுக்கு தெரியுமா, தஜ்ஜால் வந்தா ஏண்ட உம்மத்துல தஜ்ஜால ரப்பெண்டு ஏத்துக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு நிறைய போறே பொம்புலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தஜ்ஜால்ட பின்னால தஜ்ஜால் தான் அல்லாஹ் என்று தஜ்ஜால அல்லாஹ்வா ஏத்துக்கொண்டு அதிகமா தஜ்ஜால்ட பின்னால போறது பெண்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஃமினுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும். அதனால தஜ்ஜால் வந்தா வீட்டுக்கு போய் வீட்டுல பெண்களை தான் கௌரால கட்டுவார். முதலாவது போகக்கூடாது. ஏன் காரணம்? இந்த ஒரு கல்யாண ஊடு வந்தா மாப்பிள்ள பொண்டாட்டி தொடக்கம் வீட்டுல இருக்கிற வயசாலி உம்மம்மாக்கும் தொழுகை இல்லையே, தொழுகை இல்லையே. முழு குடும்பமும் சேர்ந்து
ஃபர்லான இஸ்லாத்துடைய தலைய மௌத்தாக்கிட்டு உங்களோட மகனையும் மகளையும் சேர்த்து வச்சா வாழ்க்கை நல்லா ஈக்குமா? ஒரு சஹன் சோத்துக்கு அல்லாஹு அக்பர் முழு குடும்பத்துக்கும் தொழுகை இல்லை. ஒரு தொழுகை அல்ல, 2-3 நாள் தொழுகை நாசம். நான் கவலையோட பேசுறேன். தொழுகை இல்லை. கல்யாணம் ஒரு கிழமை ஃபங்க்ஷன், நீங்க லுஹர தொழுது பாருங்க சகோதரிகள், 5 நிமிஷமும் போகாது. இந்த ஒரு கிழமை ஃபங்க்ஷனுக்கு இது 5 நிமிஷம் எங்களுக்கு பாரமா? 5 நிமிஷம் எங்களுக்கு பாரமா? அல்லாஹ் உங்களோட முழு நாளையும் கேட்கலே. சுபஹ் தொழுந்தீங்க 2 ரக்காத், ஒரு 5 நிமிஷம் போகும். அதுக்கு போறோம் இன்னும் 6 ஹவருக்கு போறோம், லுஹருக்கு ஒரு 5 நிமிஷத்தை கேட்கிறான் ரப்புல் ஆலமீன். 6 ஹவருக்கு போறோம். தனியா உட்கார்ந்து யோசிங்க. சுபஹ் தொழுது அறவரில் லுஹர் தொலை சொல்லல. சுபஹுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் என் அடியானே. அதுக்கப்புறம் நல்லோட வேலை வெட்டியை செஞ்ச 6 ஹவருக்கு போறோம், எனக்கு இன்னொரு 10 நிமிஷம் தான் அடியானே லுஹர் தொலை. லுஹர தொழுது இன்னொரு 3 ஹவருக்கு போறோம், இன்னொரு 10 நிமிஷம் தான் அடியானே அசர தொலை. அசர தொழுது இன்னொரு 3 ஹவருக்கு போறோம், மக்ரிப தொலை 5 நிமிஷத்தை தான் அடியானே. மக்ரிப தொழுந்து 1 ஹவருக்கு போறோம், இன்னொரு 10 நிமிஷத்தை தான் இஷா தொலை. இப்படித்தானே அல்லாஹ் கேட்கிறான் சகோதரிகளை, தாய்மார்களே. இந்த உடம்பை தந்த ஆரோக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீன் எங்கட ஒரு நரம்பை இழுத்துட்டா, இடுப்பு முள்ள வளைச்சிட்டா, வாழ்க்கை பூரா உசுறு போகாத மையத்தா தான் பெட்ல படுத்து கொண்டு இருக்கணும். குடும்பத்துக்கே பாரமாயிடுவோம். முழு ஃபேமிலியும் உள்ளத்தால் ஏசி கொண்டிருப்பாங்க, மௌத்தா போக மாட்டாரா. எத்தனை பேரை நாங்க பார்க்கிறோம். அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்யாம ஆரோக்கியமா சும்மா மெஷின்மா வேலை செஞ்சு கொண்டு சந்தோஷமா இந்த ஆரோக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு 5 நிமிஷம் கொடுக்க கஷ்டம் எங்களுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஈக்கி. அதை சொல்லத்தான் நான் இவ்வளவு பேசிட்டு வாரேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஈக்கி. ஒரு கல்யாண அவுட்லையும் தொழுகை இல்லை. ஒரு கல்யாண அவுட்லையும் தொழுகை இல்லை. சகோதரிகளே, தாய்மார்களே, இடத்துல கல்யாணம் ஒன்று நடந்த கொஞ்ச நாளைக்கு வந்து கொழும்புல. பொண்ணு கொஞ்சம் அல்லாட பயமிக்கிற பொண்ணு கொஞ்சம் அல்லாட பயமிக்கி தாலிம் வாசிச்சு தாலிம்ல இதுக்கிட்டு அல்லாட பயம். நல்லா கேளுங்க, இப்பங்கிற பொம்பளை சிச்சுவேஷனை பாருங்க. சிச்சுவேஷனை பாருங்க. இன்றைக்கு தான் பிரச்சனை போல்தான் கத்தினா காஃபிர் சரி வந்து கை தருவான். கபூர்ல போய்த்து கத்தினா பெத்த புள்ளையும் வராது, ஒருத்தரும் வரமாட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த பொன் சொல்லிட்டா ராவைக்கு தானே கொழும்புல கல்யாணம். பொன் சொல்லிட்டா மகரிப் தொழணும். மகரிபுக்கு விஷயம் சின்ன கேப் தானே. பொன் சொல்லிட்டா மகரிப் தொழணும் என்று. கவலையான செய்தி என்ன தெரியுமா? மையத்து கல்யாண வீட்டுக்கு வந்த முழு பொம்பளையில் சொல்லி தொலைவானம் என்று. ஏன் உங்களை மேக்கப் பண்ணி வச்சிக்கே, உங்களை ரெடியாக்கி வச்சிக்கே, நீங்க தொழுந்தா ஒழுவெடுத்தா இதெல்லாம் அழிஞ்சு போய்த்திடுமே. இன்றைக்கு கொஞ்சம் தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பொம்பளை சொல்லிக்கிற பொன் சொல்லிக்கிற இல்லை நான் தொலைத்தான் ஓணும் என்று. அந்த புடிவாதத்துக்கு ஒரு இன்னொரு பொம்பளை என்ன தெரியுமா சொல்லிக்கிற, அல்லாஹ் பாதுகாக்கணும் சிஸ்டர், உங்களுக்கு அப்படித்தான் தொழணும் என்ற கண்ணால தொழுங்க அடிக்கிறான். சுஜூத் ருக்கு எல்லாம் செய்ய வேணாம், கண்ணால தொழுங்க. இந்த நிலைமைக்கு உம்மத்து பெய்த்திருச்சு சகோதரிகள். இந்த நிலைமைக்கு உம்மத்து பெய்த்திருச்சு. அடுத்தது இஸ்லாத்துட்டு போற சின்ன விஷயம். இன்னொரு கல்யாணம் அதுல நானும் இருந்தேன். பொன் தொழணும் என்றதுக்கு பொண்ட ஃபேமிலி ஒரு பொம்பளை பொண்ணுக்கு அரஞ்ச தொலைவானம் என்று அரஞ்சிக்கு. இங்க ரசூல்லா சொல்லி பிள்ளைகள் 10 வயசாய் தொழிலாட்டி அடிக்க சொல்லி, இது கல்யாணம் முடிக்கிற பொன் தொழுறதுக்கு அடிக்கிற சமூகம் மாறிடுச்சு. அடிக்கிற சமூகமா மாறிடுச்சு. கொஞ்சம் பக்குவமா பேணுதலா இருக்கையில எக்ஸ்ட்ரீம். அவர் தீன்ல கொஞ்சம் உரமா எக்ஸ்ட்ரீமா போறாரு. அல்லாஹு அக்பர். அவர் டைமுக்கு தொழுற, டைமுக்கு ஓதுற, கொஞ்சம் மகரம் பேன்ற, இது அவர் எக்ஸ்ட்ரீம். அவர் தீன்ல கொஞ்சம் உரம். அல்லாஹு அக்பர். ஒரு கடையை 2 கடையாக்கி, 2 கடையை 4 கடையாக்கி, அவரை பார்த்து எக்ஸ்ட்ரீம் செல்றல நல்லா சம்பாதிக்கிறார், நல்ல சீதேவி. அவர் 1 2 ஆக்கிக்காரு.
இப்ப படம் பார்க்கிறவர் படத்தை பார்க்கிறார் இல்ல, மாஷா அல்லாஹ் தொழுகிறார் ஓதுறார், இவரை பார்த்தா எக்ஸ்ட்ரீம் உம்மத்து சொல்லுது அவர் கொஞ்சம் தீன்ல கொஞ்சம் ஓவரா. இப்படி போனா அல்லாஹ்வோட உதவி வருமா? ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, எனக்கும் உங்களுக்கு மௌத்து பாடம் படிச்சு தரும், மௌத்தாவி பாருங்க எல்லாம் கிளியர் ஆகும். அதுக்கு பிறகு கிளியர் ஆகும் என்ன தைகி நான் சொல்ற விளங்குது இல்ல தானே, மௌத்தாவினா விளங்கும். உலமாக்கள் சொல்றாங்க மௌத்தாவினா விளங்கும், எல்லாம் கிளியர் ஆகும். சக்கராத்ல கத்துவோமே அல்லாஹ் சொல்றான், கால ரப்பி, எவ்வளவு அழகான ஆயத்து, அல்லாஹு அக்பர். லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், அல்லாஹ் கொஞ்சம் டைம் தாயா, அல்லாஹ் கொஞ்சம் டைம் தாயா, அல்லாஹ் என்ற முழு சொத்தையும் சதக்கா செஞ்சுட்டு வாரேன் யா அல்லாஹ், முழு சொத்தையும். உங்கள்ட்ட சொத்தை கேட்கல, அல்லாஹ் ஹயாத்தோட டைம கேட்ட, டைம முழு சொத்தையும் சதக்கா செஞ்சுட்டு நல்ல மனுஷனா வாரேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, உங்களோட டைம் முடிஞ்சா ஒரு செகண்ட் முன்பின் ஆக்குற இல்ல, ஒரு செகண்ட் முன்பின் ஆக்குற இல்ல, மௌத்தாக்கி தான் ஆகுறேன் நான். இதனால சகோதரிகளை தாய்மார்களை அல்லாஹ்வின் நல்லடியார், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் உங்களுக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் உள்ளத்துல ஈமான் பலகீனமாகினது. எப்படி உடம்புக்கு நோய் வந்தா சாப்பாட்டுடைய டேஸ்ட் விளங்காதோ, ஈமான் நோயாளியாவின நரகத்துடைய பயம் வராது, சுவர்க்கத்துடைய ஆசை வராது, மௌத்துடைய பயம் வராது, கபருடைய பயம் வராது. கபருடைய சிந்தனை, கபரை யோசிச்சா அதுக்கு ஒரு கசப், ஒரு ருசி இருக்கிற, ஒரு காரம் இருக்கிற. கொச்சிக்காக்கு உறப்பு போல நரகத்தை நினைச்சா, கபரை நினைச்சா, பயங்கரமான கியாமத்தினால நினைச்சா அதுக்கு ஒரு காரம் இருக்கிற. எங்களுக்கு காரம் விளங்கலையா, எங்கட ஈமான்ல நோய். சுவர்க்கத்தை நினைச்சா ஆசை வருகிறது இல்ல, அமல் இபாதத் செய்ய ஆசை வருகிறது இல்லையா, எங்கட ஈமான்ல நோய். காய்ச்சல்காரருக்கு சாப்பாட்டுடைய டேஸ்ட் விளங்காதது போல ஈமான்ட நோய் வந்தா இதெல்லாம் விளங்காது. இதுக்குத்தான் ஈமானுக்கு உழைப்பு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுல தாலீம் வாசிக்கிறது, வார அந்த தாலீம், அல்லட பாதையில போறது. அல்லட பாதையில போங்க. இன்னைக்கு பெண்கள் அல்லட பாதையில போறாங்க சகோதரிகளை, போய்த்து பாருங்களே. 3 நாள் போகாதவங்க 3 நாள் பெய்து பாருங்க, 3 நாள் பெய்து 10 நாளைக்கு தகுதியானவங்க 10 நாளைக்கு பெய்து பாருங்க, 15 நாளைக்கு 40 நாளைக்கு 2 மாசம் பெய்து பாருங்கள். அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை எவ்வளவு வெளிச்சமாக்குவான் என்று. 2 மாசம் 40 நாள் 15 நாள் 10 நாள் 3 நாள் அல்லாஹ்ட ஈமான்ட சூழல், அல்லாஹ் ரசூலை பத்தி, ஆகிரத்தை பத்தி, மௌத்தை பத்தி 24 மணி நேரம் பேசி கதைச்சி எப்படி உள்ளம் வெளிச்சமாகி ஆகிரத்துடைய சிந்தனை உள்ள பெண்களாக திரும்பி வருவோம் என்று பாருங்களே வைத்து. அதனால எங்களை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். வீட்டிலேயும் தாலீம் ஆரம்பிங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் தஷ்கீல் பண்ணுவாங்க துஆக்கு பின்னால. பேர்கள் எடுத்து தயாராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை எல்லாரும் கபூல் செய்வானா. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. سبحان